நான் முக்கியமான ஒரு தகவல் சொல்கிறேன். நீங்கள் மேலே தள்ளணுமா, தள்ள வேண்டாமா அப்புறம் முடிவு பண்ணிக்கங்க. ஒரு நிமிஷம் இந்த காணொளிய பார்த்துட்டு போங்க. மக்கள் பிரச்சனையை போராடாம எங்கள மிகப்பெரிய ஒடுக்குமுறைப்படுத்துது இந்த திமுக அரசு. என் மேல மட்டும் ஒரு 10 வழக்கு இந்த அரசாங்கத்தில. நான் 2 அரசுலயுமே 2 திமுகவாகட்டும், அதிமுகவும் 2 காலகட்டத்திலயுமே நான் வந்து போராட்டம் பண்ணியிருக்கேன். மக்களுக்கான பிரச்சனைய எடுத்து பேசியிருக்கோம். தீர்வும் கண்டு குடுத்துருக்கோம். அதிமுக அரசு நிறையா அதுக்கான வாய்ப்புகள்லாம் அமைஞ்சுது. அதே நேரத்தில திமுக அரசை பொறுத்தவரையில இதுவரைக்கும் என் மேல ஒரு 10 வழக்குகள் இருக்கு. ஒரு வழக்குமே வந்து உண்மையான வழக்கா இல்ல. ஏன்னா எல்லாமே பொய்யான வழக்குகள். இது அத்தனையும் பார்த்தீங்கன்னா சித்தரிக்கப்பட்ட வழக்குகள். மக்களுக்கான பிரச்சனை போராடக்கூடாதுன்னு சொல்லி ஒடுக்குமுறைப்படுத்துகிறாங்க. நான் மட்டும் கிடையாது. நிறைய அமைப்புகள. இது 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள சூழ்நிலை நம்முடைய யூடியூப் சேனல்ல கிட்டத்தட்ட ஒரு 200 வீடியோ இருந்துச்சு. இது அத்தனையுமே அழிக்கப்பட்டு டோட்டலா தமிழ் மக்கள் அதிகார இயக்கம்ன்ற யூடியூப் சேனலே டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. இப்படிப்பட்ட அரசு மக்களுக்கான பிரச்சனை எப்படி பேச முடியும்? இந்த மாரி அரசு நமக்கு தேவையா? தேவையில்லையான்னு நாம தான் முடிவு பண்ணிக்கணும். நன்றி.